வணக்கம். ஓம் சாந்தி. ஸ்ரீமத் பகவத்கீதையில் பரமாத்மா தர்மங்களை பற்றிய ஞானத்தை மட்டுமல்லாமல் கர்மத்தை பற்றியும் பிறப்பு இறப்பு இதன் ரகசியத்தை பற்றியும் அர்ஜுனர்களாகிய நமக்கு மிக தெளிவாக கூறுகிறார். கர்மம் என்பது நம்முடைய வாழ்க்கையின் ஒரு இன்றியமையாத அங்கம் என்று கூறலாம். நம்முடைய எண்ணங்கள் கூட கர்மம்தான், நம்முடைய சொல் கூட, செயல், இவை அனைத்துமே கர்மம்தானே. அப்படிப்பட்ட கர்மம் நம்மை உயர்த்தவும் முடியும், அதே கர்மங்களால் நாம் மிகவும் தாழ்ந்தும் போக முடியும். இந்த கர்மமே நம்முடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்றும் சொல்லலாம். கர்மங்களால் தான் இன்று மனிதன் துக்கமும் அடைகிறான், அதே கர்மங்களால் தான் நாம் மகிழ்ச்சியாகவும் நம்முடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த முடியும். இவ்வளவு இன்றியமையாத கர்மத்தை பற்றிய ஞானத்தை பரமாத்மா அர்ஜுனனுக்கு கொடுக்கும் பொழுது அதை யோகத்தோடு சேர்த்து கொடுக்கிறார். கர்மம் கூட ஒரு யோகம்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரமாத்மா நமக்கு மிக தெளிவாக இப்ப வரக்கூடிய பல ஸ்லோகங்கள்ல கர்ம யோகத்தை பத்தி நிறைய விஷயங்களை நாம கேட்கலாம். அப்போ அந்த கர்ம யோகத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க நம்முடைய புத்தியானது இறைவன் பக்கம் இருக்கணும். அப்பதான் அதை நம்ம யதார்த்தமாக புரிஞ்சுக்க முடியும். உதாரணத்திற்கு ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஐடி பீப்புள் இருந்தாங்க. அவங்க ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல டெரஸ்ல கேதர் ஆனாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஈவினிங் டைம், அவங்களுக்கு ஒரு சின்ன பார்ட்டி இருந்தது, கெட் டுகெதர் இருந்தது. அது முடிந்த பிறகு அவங்க எல்லாரும் நினைச்சாங்க நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. சன்செட்டோட நேரம் ரொம்ப அழகா இருந்தது அந்த ஈவினிங். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க, சூரியன் அவங்க பின்னாடி இருக்கு, அவங்க எல்லாருமே ஒரு 15 பேர் சேர்ந்துக்கிட்டு செல்ஃபி எடுத்தாங்க. எவ்வளவு தடவை அவங்க செல்ஃபி எடுத்தாலும் அந்த நிழலானது அவங்க முகத்திலேயே வந்ததுனால செல்ஃபி கிளியரா வரல. அப்போ அந்த வீட்டில் இருந்த ஒரு சின்ன குழந்தை திடீர்னு ஓடி வந்து, நீங்க ஏன் இப்படி செல்ஃபி எடுக்கிறீங்க, நீங்க டைரக்ஷனை மாத்துங்க, சூரிய ஒளி உங்க மேல படுற மாதிரி இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா வருமே அப்படின்னு சொல்லி அவங்க டைரக்ஷனை மாத்தி விடுறாங்க. அப்போ ஒளியின் பக்கம் நம்முடைய முகம் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த செல்ஃபி சரியா வருது. இதுக்கு எதுக்கு இந்த உதாரணம் அப்படின்னாக்க, நம்ம எப்பொழுதுமே நம்முடைய முகத்தை, நம்முடைய மனதை, புத்தியை ஒளியின் பக்கம், பரமாத்மாவின் பக்கம் வைக்கும் பொழுது நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதுதானே உண்மையான செல்ஃபி, அதை நாம் தெளிவாக எடுக்க முடியும். சின்ன விஷயம்தான், ஆனால் இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க ஞானத்தை ஒளின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது வேத சாஸ்திரங்கள் இன்னைக்கு மனிதன் நிறைய படிச்சிருக்காங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தாக்க பலவிதமான புஸ்தகங்கள், ஒரு பெரிய அலமாரியே இருக்கும். புராணங்கள், வேதம், சாஸ்திரம், உபனிஷத் இப்படி நிறைய வச்சிருப்பாங்க. அது வெறும் லைப்ரரியாக இருக்கிறதுக்கு பதிலாக அதையே நம்ம லேபா மாத்தலாமே. அதை படிச்சு இதை நம்ம எப்படி வாழ்க்கையில கொண்டு வரணுங்கிற ஒரு ரிசர்ச் செய்யக்கூடிய லெபார்டரியாக அதை நம்ம மாத்தினாக்க தர்மத்தின் வழியில போகிறதுக்கு அது நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்போ அர்ஜுனனுக்கு கர்மயோகத்தை பத்தி சொல்ல வந்த பரமாத்மா கீதையிலேயே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற இந்த ஸ்லோகம், இதை அர்ஜுனனுக்கு இன்னைக்கு சொல்றாரு. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன, மா கர்ம பலஹேதுர்பூ மா தே சங்கோஸ்த்வ கர்மணி, மா கர்ம பலஹேதுர்பூ மாதே சங்கோஸ்த்வ கர்மணி. என்ன சொல்றாரு அப்படின்னா, அர்ஜுனா, கர்மங்கள் செய்யறதுக்கு தான் உனக்கு அதிகாரம் இருக்கு. மா பலேஷு கதாச்சன, அதோடைய பலனில் உனக்கு ஒரு பொழுதும் அதிகாரம் இல்லை. மா கர்ம பலஹேதுர்பு, நீ உன்னையே கர்ம பலனுக்கு காரணமாக நினைக்காதே. என்னால தான் இப்படி நடந்தது, கர்ம பலனுக்கு நீ காரணமாக ஆகாதே, அல்லது நீதான் காரணம் என்று நினைக்காதே. மாதே சங்கோஸ்துவ கர்மணி, அதனால நீ செயலற்ற நிலையையும் அடையாதே. அதாவது கர்மங்கள்
செய்யாமல் இருப்பதையும் நீ விரும்பாதே. எவ்வளவு ஒரு சாதாரண ஸ்லோகம், சிம்பிளான விஷயம், அர்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கு இதுல. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, கர்மம் நான் செய்யணும். இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஒர்க் இஸ் வொர்ஷிப், செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்றாங்க. ஒரு நொடி நாம யோசிச்சு பார்த்தாக்க, என்னுடைய கர்மம் தான் பூஜை அப்படின்னாக்க, பூஜை நம்ம யாருக்கு செய்வோம்? பூஜிக்கத்தக்கதாக நம்மளுடைய கர்மம் அப்ப இருக்கணும் தானே? அப்படி இருக்கணும் தானே? நம்மளுடைய செயல்கள் பூஜைக்கு உரியதாக, உகந்ததாக, அவ்வளவு உயர்ந்ததா இருக்கா? அப்போ அப்படி சொல்றாங்களே தவிர, நாம அந்த அளவு உயர்ந்த கர்மம் செய்யறோமா? பூஜிக்கத்தக்க கர்மம் செய்யறோமா? நிஜமாகவே இன்னைக்கு மனிதர்கள் கர்மங்களை பூஜையாக நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. கர்மம் வேற, பூஜை வேற அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, கர்மங்களே ரொம்பவும் தாழ்ந்த கர்மங்களாக மாறிடுச்சு. அதனால அப்போ கர்மங்கள் செய்யும் பொழுது அகங்காரம் நமக்கு வரக்கூடாது. ஒன்று முதல்ல சொன்னோம், கர்மங்கள் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. இன்னொன்று என்ன, அதிகாரம்னா என்னன்னாக்க, நான் அதிகாரத்தோடு உரிமையோடு என்னோட கடமையை செய்யணும். அதிகாரம் இருக்கு, ஆனால் நல்ல கர்மங்களையும் உரிமையோடு நான் செய்யணும். பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப ஆழமான விஷயம். ஏன்னா நாம் இன்னைக்கு எதுவுமே நம்ம பலனை பார்க்காம செய்யறதே இல்லை. அப்போ அந்த பலனுக்கு நான் தான் காரணம்னு நினைக்க கூடாது. அப்போ அகங்காரம் இல்லாமல், அப்போ உதாரணத்திற்கு இப்போ இன்னைக்கு பொதுவா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, என்ன ஒரு நல்ல விஷயம் ஒருத்தருக்கு ஒன்று செஞ்சாங்க, அது நடந்தது அப்படின்னா, நான் தானேப்பா சொன்னேன், நான் தானே செஞ்சேன். அப்போ ஒருத்தர் தர்ம சத்திரம் கட்டுறாரு. ஒருவேளை தவறுதலா அவர் பேரை போட மறந்துட்டா கூட அவர் சண்டை போட்டாரு. ஏன் என்னுடைய பேர் தானே இதில் நீங்கள் போட்டிருக்கணும், நான் இவ்வளவு கொடுத்தேனே அப்படின்னு. அப்போது அகங்காரம் வரும் பொழுது கர்மம் உயர்ந்த கர்மத்திலிருந்து தாழ்ந்து போயிடுது. இன்னொரு விஷயம், அப்போ கர்மம் பூஜையாக இருக்கும் பொழுது, நானே பார்த்துருக்கேன் இந்த விஷயம், ரொம்ப பெரிய வித்வான் பண்டிதராக இருப்பாங்க, பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பூஜைக்கு உண்டான விஷயங்களே அவங்க மனைவி எல்லாமே எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு தவறுதல் நிகழ்ந்துடுச்சு. வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, உறவினர்கள் எதிர்க்க இவங்க உட்காந்து அவ்வளோ ஒரு கம்பீரமாக பூஜை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஏதோ ஒரு பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பார்த்த உடனே ரொம்ப கோபம் 4 பேர் முன்னாடி மனைவியை கை நீட்டி அரைஞ்சிடுறாரு. இப்போ இது என்ன கர்மம், இது என்ன பூஜை? அப்போ இந்த நம்மளுடைய கர்மமானது அகங்காரம் கோபத்திலிருந்து விடுபட்ட நிலையில இருந்தாதானே உயர்ந்த கர்மம் ஆகும். அப்போ அந்த ஸ்ரத்தையோடு நான் கர்மங்களை செய்கிறேனா? ஹானஸ்டியாக நம்மளுடைய கர்மங்கள் இருக்கா? ஏன்னா நம்மளுடைய கர்மம் உயர்ந்ததாக இருந்தால்தான் நம்ம கர்மம் நமக்கு சுகம் தரும். ஏன்னா கர்மங்கள் தான் பாவ கர்மங்களாக மாறும்பொழுது துக்கம் தருது. அதே கர்மம் உயர்ந்ததாகவோ சிரேஷ்டமாகவோ தூய்மையான கர்மங்களாக மாறும்பொழுது அது நமக்கு மகிழ்ச்சியையும் சுகத்தையும் கொடுக்குது. அதனால ஹானஸ்டையாக நேர்மையாக இருந்து நாம் கர்மம் செய்கிறோமா? கர்மம் செய்யும் பொழுது என்னுடைய சித்தம் அமைதியாக சாந்தமாக இருக்கா? இன்னைக்கு நம்ம சொல்றோம், இப்போ பூஜையே பிஸ்னஸா மாத்திட்டாங்க. நான் கடவுளே எனக்கு இந்த ப்ரமோஷன் கொடு, இந்த விஷயத்துல நான் நல்லா இருக்கணும், ஏதாவது ஒன்று வேண்டிக்கிட்டு அதுக்கு அவங்க பிஸ்னஸ் டீல் தான் போடுறாங்க. 51 தேங்காய் உடைப்பேன். இந்த மாதிரி கர்மம் பொருள் ஈட்டும் சாதனமாக மட்டும் இல்லாமல் பூஜையே ஒரு பிஸ்னஸ் சாதனமாக மாறிடுச்சு இன்னைக்கு. அதனால பரமாத்மா இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது 3-4 விஷயத்தை ரொம்ப சாரமாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, எனக்கு அந்த டூயர்ஷிப், அதாவது நான் தான் செய்யறேன் அப்படிங்கிற அகங்காரம் ஒரு பொழுதும் கூடாது. இன்னொன்று, கர்ம பலனுக்கு நாம் காரணம் இல்லைன்னு எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க, இது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நாம் ஒருத்தருக்கு ஒரு நல்லது செய்கிறோம், அவங்களுக்கு அது நல்லது நடக்குது அப்படின்னா, அது ஏன் நான் தான் செஞ்சேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு மனசுல வரலாம் உங்களுக்கு கேள்வி. அது என்ன அப்படின்னா, இதுல என்னுடைய கர்மமும் இருக்கு, என்னுடைய பாஸ்ட் கர்மாவும் இதுல இருக்கு, எதிரில் இருக்கிறவங்களுடைய முயற்சியும் இருக்கு, சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் சேர்ந்துதான் கர்மங்களுடைய வெற்றிக்கு ஆதாரமா அமையுது. அப்ப நான் தான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு கேள்வியே அங்க இல்லை. அப்போ இந்த ஒரு நினைப்பே தப்பு. ஏன்னா நான் செஞ்சதுனால இப்படி ஆச்சு, கர்ம பலனுக்கு நான் காரணம் இல்லை. ஆனா தவறான கர்மங்களும் நான் செஞ்சுட்டு நான் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது.
நான் மட்டும் காரணம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பலனை எதிர்பார்த்து நாம் செய்யும் பொழுது சுயநலம் அல்லது தன்னலம் கருதி நாம் செய்யக்கூடிய கர்மங்கள் ஒருபொழுதும் வெற்றி அடைவதே கிடையாது. அதனால இறைவன் 3-4 விஷயங்களை இங்க சொல்றாரு. உன்னுடைய டியூட்டியை நீ முழு அதிகாரத்தோட செய்யணும். உன்னுடைய டூயர்ஷிப், நான் செய்யறேங்கிற ஃபீலிங், அகங்காரம் இருக்கக்கூடாது. நான் தான் இதுக்கு காரணம்னு கிடையாது. அப்போ ஒரு சின்ன டவுட் வந்துடுது. பலனை நான் எதிரும் பார்க்கக்கூடாது, நான் காரணமும் இல்லை அப்படின்னா நான் ஏன் நல்ல கர்மங்களை செய்யணும் அப்படின்னு தோணுது. கர்மங்கள் செஞ்சுதான் ஆகணும்ன்றது இல்லாம கர்மங்களே செய்யாம இருந்தாலும் என்ன நடக்கணுமோ அதுதானே நடக்க போகுது. அதனால கூடவே இறைவன் இதையும் சொல்றார், நீ செயலற்ற தன்மையையும் நீ பின்பற்றாதே. இனாக்ஷன் அதுவும் கூடாது. இன்னைக்கு நம்ம சந்நியாசிகள்லாம் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, கர்மங்களை நம்ம துறக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த செயலற்ற தன்மையை நோக்கி போறாங்க. ஆனா யாருமே போறதே இல்லை. ஏன்னா கர்மம்ங்கிறது ஒரு விதை தான். அவங்க செய்யறது, மூச்சு விடுறதுலேருந்து எல்லாமே கர்மா தான். அதனால இந்த கர்ம யோகத்தை நாம இல்லற மார்க்கத்துல இருந்து சுலபமாக கடைபிடிக்கிறதுக்காக இறைவன் கொடுத்த இந்த ஒரு விதிமுறைதான் கர்ம யோகம். இதை நம்மளுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன கர்மங்கள் செய்யும் பொழுது நம்ம எதிர்பார்த்தது நடக்கல, இல்ல நம்ம எதிர்பார்த்தா மாதிரி எதிரில் இருக்கிறவங்க செய்யல, அப்ப நம்மளுடைய மனநிலையை நாம செக் பண்ணி பார்க்கலாம். அப்ப நான் சின்ன விஷயம் செஞ்சு கூட எதிர்பார்ப்போடு செய்யறேனா அதையும் நாம செக் பண்ணலாம். இதிலிருந்து நாம கர்ம யோகத்தை நல்ல யதார்த்தமாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு கொள்கையை நம்ம பின்பற்றலாம். ஓம் சாந்தி.